தேர்தல் தோல்வியை குறிப்பிட்டு அதிமுக ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்த சசிகலா. முயற்சி சாத்தியமாகுமா? தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஒருங்கிணையும் என்று கூறப்படும் நிலையில், ஒரு காலத்தில் மறைந்த கட்சி தலைவர் ஜெயலலிதாவின் செல்வாக்கு மிக்க உதவியாளரான வி.கே. சசிகலா பல்வேறு அணிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சசிகலா மற்றும் முன்னாள் துணை முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நெருக்கமான, பதவி நீக்கம் செய்யப்பட்ட தலைவர்கள் குழுவில் இருந்து ஒற்றுமைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு, அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே. பழனிசாமி உள்ளிட்ட தற்போதைய கட்சி தலைவர்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக ஓரங்கட்டப்பட்ட 69 வயதான சசிகலா மீண்டும் கட்சியை இணைக்க வேண்டும் என்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்து மீண்டும் வருவதற்கான முனைப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும், தனது பதவியை மீட்பதற்கான முக்கியமான வாய்ப்புகளை தவறவிட்டதால் அவரது முயற்சி வீணாக வாய்ப்புள்ளதாக அவரது நலம் விரும்பிகளும் அதிமுகவினரும் தெரிவித்தனர். முதலில் ஜனவரி 2021 இல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தருணத்தை அவர் பயன்படுத்த தவறியபோது, பின்னர் 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் சமீபத்திய மக்களவை தேர்தல்களை தவறவிட்டதன் மூலம் சசிகலா முக்கிய வாய்ப்புகளை தவறவிட்டுள்ளார். அதிமுகவின் தொடர்ச்சியான தேர்தல் பின்னடைவுகள் குறித்து தீவிர கவலைகளை எழுப்பிய சசிகலா, திமுக அரசாங்கத்தையும் அதன் மோசமான நிர்வாகத்தையும் தாக்கினார். அதிமுகவில் சின்னம்மா என்று அழைக்கப்படும் சசிகலா, லோக்சபா தேர்தலில் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்த போதிலும், எனது நுழைவு இப்போதுதான் தொடங்கியுள்ளதால் அது இன்னும் முடிவடையவில்லை என்றார். ஒரு காலத்தில் தமிழக அரசியலில் ஆதிக்க சக்தியாக இருந்த அதிமுக தற்போது அதன் நிழலாகவே உள்ளது. சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலாவின் அண்ணன் மகன் தரப்பினர் மீண்டும் கட்சிக்குள் வருவதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள நிலையில், எடப்பாடி பழனிசாமியின் கீழ் ஒற்றுமையாக இருக்கும் கட்சி தொண்டர்களிடம் இந்த வேண்டுகோள்கள் சிறிதும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இபிஎஸ் என பிரபலமாக அறியப்படும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பதவி நீக்கம் செய்யப்பட்ட தலைவர்களை திரும்ப சேர்க்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும், பிளவுபட்ட குழுக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரிப்பதாகவும், 2019ஆம் ஆண்டை விட 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக தனது வாக்கு பங்கை மேம்படுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளார். புதிதாக தொடங்கப்பட்ட அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் அவர்களின் நோக்கங்கள் குறித்தும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தலைவர்களுடனும் விசுவாசிகளுடனும் இணைவதற்கான சசிகலாவின் சமீபத்திய நடவடிக்கை உண்மையான மறுபிரவேச முயற்சி குறைவாகவே பார்க்கப்படுகிறது. இது அவரது எஞ்சியிருக்கும் செல்வாக்கின் அளவை மதிப்பிடுவது போன்றது. அவரது முயற்சிகள் இருந்தபோதிலும், அதிமுகவில் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் யாரும் அவருக்கு பின்னால் அணி திரளவில்லை. தலைமையின் 2ஆம் அல்லது 3ஆம் நிலையிலிருந்து எந்த ஒரு தலைவரும் அவருக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளிக்கவில்லை. நான் அவருக்கு மிகவும் விசுவாசமாக இருந்தேன். நான் இன்னும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் அவரது முகாமில் சேரும் யோசனைக்கு வரும்போது நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்று ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்து கட்சியில் தற்போது தொடர்ந்து இருக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருவர் கூறினார். அதிமுகவை ஒருங்கிணைக்க சசிகலா முயற்சித்து வரும் நிலையில், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரான அவரது அக்கா மகன் தினகரனுடன் ஒத்துழைக்க மறுப்பது அவரது நிலையை மேலும் பலவீனப்படுத்துகிறது. சசிகலாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜெயா டிவி, தினகரனுக்கும் சசிகலாவுக்கும் இடையேயான விரிசலை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் தினகரன் அமமுக தொடர்பான செய்திகளை வெளியிடுவதை தவிர்த்து வருகிறது. அதிமுகவிற்குள் ஆதரவு திரட்டும் முயற்சியில் படுதோல்வி ஏற்படுவதாக சசிகலாவின் நெருங்கிய உதவியாளர் கூறினார். அதிமுக போராடிக் கொண்டிருந்தாலும் கட்சிக்குள் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சசிகலாவின் முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பில்லை என அந்த உதவியாளர் கூறினார். இதற்கிடையில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் செய்தித் தொடர்பாளர்கள் உள்ளிட்ட முன்னாள் கட்சி நிர்வாகிகள் ஞாயிற்றுக்கிழமை சசிகலாவை சந்தித்து ஒற்றுமை முயற்சிக்கு அழுத்தம் கொடுத்தனர்.
கட்சியின் எதிர்காலம் குறித்து ஆலோசிக்க நேரம் கேட்டு இபிஎஸ், ஓபிஎஸ் மற்றும் தினகரனையும் அணுகியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை சசிகலா வெளியிட்ட அறிக்கையில் கட்சி தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் சமீபத்திய தேர்தல் பின்னடைவை சமாளிக்க ஒற்றுமையின் அவசியத்தை நினைவூட்டுவதாகவும் அழைப்பு விடுத்துள்ளார். தொண்டர்களின் கடந்த கால வெற்றிகளையும் பழைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் சசிகலா நினைவுபடுத்தினார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு சசிகலா மீண்டும் கட்சியை கைப்பற்ற முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சில அதிமுக தலைவர்களின் ஆதரவை சசிகலா பெற்றுவிடுவாரோ என்ற அச்சத்தில் இருந்த அவரது 2 நம்பிக்கைக்குரிய உதவியாளர்களான பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் 2017 இல் சசிகலாவை கட்சியில் இருந்து வெளியேற்றிவிட்டனர். தினகரனின் அமமுகவினர் சசிகலாவுக்கு பெங்களூரில் இருந்து சென்னைக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஆனால் சசிகலா விரைவாக விலகிச் சென்றார். பிப்ரவரி 2021 தொடக்கத்தில் தமிழக அரசியலில் தனது பங்கை யாரும் நிராகரிக்க முடியாது என்று சசிகலா கூறினார். பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வந்த சசிகலா எதிரிகள் அரசாங்கத்தை கைப்பற்ற விடமாட்டேன் என்று சபதம் செய்து ஒற்றுமைக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் மார்ச் 2021க்குள் அரசியலில் இருந்து ஒதுங்குவதற்கான தனது முடிவை அறிவித்ததால் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைக்க ஒற்றுமையை வலியுறுத்திய அவரது நிலைப்பாடு மாறியது. சசிகலா மீது அதிக வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவர் திடீரென விலகியது மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு பயந்ததாக பார்க்கப்பட்டது. பாஜக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக போராடி வந்த தினகரனை விட்டும் சசிகலா வெளியேறினார். தமிழக அரசியலில் அவரது பார்வையும் முக்கியத்துவமும் குறைந்து கொண்டே வந்ததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த தினகரன் லோக்சபா தேர்தலில் தேனியில் போட்டியிட்டார். ஆனால் திமுக வேட்பாளரிடம் தினகரன் தோல்வியடைந்தார். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் சசிகலாவின் சமீபத்திய நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்த நிலையில் அவருக்கு முடிவடையாத வேலை இருப்பதாகவும் கட்சியை பலப்படுத்த விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி இபிஎஸ் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வரும் கட்சிக்குள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. இந்நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இத்தனை நாட்கள் அதிமுகவை காப்பாற்றியது யார்? 2021 ஆண்டு அரசியல் ஓய்வு என கூறிய சசிகலா இப்போது ஏன் வருகிறார்? தற்போது திடீரென மீண்டும் என்ட்ரி என்றால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கட்சியை காப்பாற்றுவேன் என சசிகலா கூறுவது 3 ஆண்டுகள் வேலைக்கு செல்லாமல் திடீரென வேலைக்கு செல்வது போல் உள்ளது. 3 ஆண்டுகள் விடுமுறையில் சென்றிருந்தார். இப்போது என்ட்ரி கொடுக்கிறார். அதிமுகவில் ஒரு சாதி ஆதிக்கம் செலுத்துவதாக எப்படி சொல்கிறார் சசிகலா? அதிமுகவில் எல்லா சாதியினரும் அனைத்து பொறுப்புகளிலும் உள்ளனர். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக எனவும் இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்ட ஓபிஎஸ்-ஐ எப்படி மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியும்? அதிமுகவிற்கு எப்போதுமே விசுவாசம் இல்லாத நபர் ஓபிஎஸ் மத்திய அமைச்சராகலாம் என்ற சுயநலத்தில் பாஜகவில் இணைந்து போட்டியிட்டார். அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் ஓபிஎஸ் நிலைமை தான் என்று இபிஎஸ் காட்டமாக பேசியுள்ளார்.